பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பத்தி பார்க்க போறோம். விருச்சிக ராசிக்காரங்கனாலே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அம் எல்லா ஒரு விஷயம், அதாவது நெறைய மறைமுக விஷயங்கள் ஃபுல்லா அவங்களுக்கு தெரிஞ்சிரும். யாரெல்லாம் எதெல்லாம் ஒளிச்சு வைக்கீங்களோ, அவங்க கிட்ட ஒளிச்சு வைக்க முடியாது. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுருவாங்க. அவ்வளோ ஒரு அற்புதம். ரகசியங்கள எல்லாம் அவங்க கிட்ட தான் போய் ஒப்பிக்கிறது. ரகசியத்தின் மொத்த ஸ்டோரேஜ் அவங்க தான். ஆனா, அவங்க ரகசியமா வைப்பாங்களா, அது வேற. ஆனா, அவங்க கிட்ட எல்லா ரகசியங்களும் எல்லாரும் போய் சொல்லுவாங்க. எல்லா ரகசியத்துக்கும் அவங்க மொத்தமா வாங்கி வச்சுக்கிற தன்மை உடையவர்களாக இருப்பாங்க. சரி, ஓகே. அவங்க பேசுறது நியாயம், கணக்குகள் அதெல்லாம் இப்படிதான் பேசுவேன்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட பேசுவாங்க. அதெல்லாம் ஆனா நட்பு வட்டம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுத்தமா செட் ஆகாது. நட்பு வட்டத்துக்குள் கவனமாக இருங்க. ஒரு விஷயம் யாருக்கா குடுக்கறத கொஞ்சம் கவனமா குடுங்க. யார்ட்டயும் அவ்வளவு சீக்கிரம் குடுக்காதீங்க. அது முயற்சிகள் நான் இதுதான் பண்ண போறேன், அதுதான் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்க பாட்டுக்கு ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா, திடீர்னு பண்ணிட்டு முடிச்சிருங்க அவ்வளவுதான். தாயுடைய அன்பு அரவணைப்பு கொஞ்சம் என்னன்னா கஷ்டம் தான். தாயினுடைய அன்பு அரவணைப்பு போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு விட்ட குறை தொட்ட குறைக்காக இந்த தாய் உங்க கூட இருந்திருக்காங்க ஒழிஞ்சு, தாயுடைய அன்பு அரவணைப்புக்குள்ள உள்ளவங்களாக இருக்கிறாங்கன்னா இல்ல அப்படிங்கிறது தான். ஆனால் அவங்க மேல் பற்று அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது. தாய் இல்லாமல் நீங்க இருக்க மாட்டீங்க. தாயை பத்தி புகழாமல் இருக்க மாட்டீங்க. ஆனா தாயும் நீங்களும் பக்கத்துல இருந்தீங்கன்னா சண்டை வந்துடும். அதே போல் வீடு வீடு சரியான வீடு அமைவது போராட்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எடுத்துக்கலாம். பழைய வீடாக அந்த மாதிரி ஒரு வீட்டில் பழைய வீடுகள் புதிய வீடாக இருந்தா கூட பழைய பொருட்களை உள்ளுக்கு வச்சு சேகரிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். என்னன்னு உங்களுடைய மூதாதையர்களுடைய உபயோகக்கூடிய பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு பொக்கிஷமாக தோன்றும். அதெல்லாம் பத்திரப்படுத்தணும்னு தோன்றும். அதெல்லாம் இது எங்க அப்பாக்குள்ள சட்டை, எங்க பாட்டங்குள்ளது அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி தன்மை உடையவர்களாக இருப்பீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவங்க பாத்தீங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனையில் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. ஏன்னா தாயின் அன்பு கிடைக்காத ஒரு குழந்தை அப்படிங்கறனால வயிறு சார்ந்த அன்பு தாயும் அன்பு கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருப்பா. ஆனா அது முழுமையாக அந்த குழந்தைக்கு திருப்தியான வழிகளில் இல்லாதனால வயிறு சார்ந்த பிரச்சனைகள், உணவு சார்ந்த பிரச்சனைகள் அடிக்கடி வரும். ஆனா உணவு உபாதைகள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. அதே போல் தாய்மாமனுடைய நட்புகள் பிடித்தும் பிடிக்காத மாதிரி ஒரு உறவுகள் உருவாக்கிட்டே இருக்கும். அதான் வயிற்று சார்ந்த பிரச்சனைகள் கவனம். அப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதான் கண் கோளாறுகள்லாம் வரும். அதிலும் கவனமாக இருங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா கடன் சார்ந்த விஷயம். கடன் யார்ட்டையும் அவ்வளவு சீக்கிரம் வாங்காதீங்க. அடைப்படுவதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கடனால் நண்பர்களுக்கு பகைமை ஏற்படும். ஆனா கடன் வாங்காதீங்க. யார்ட்டையும் அவ்வளவு கடன் வாங்கிட்டு கெட்ட பேர் வாங்காதீங்க அப்படிங்கிறது. அப்புறம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், கையில் ஆக்சிடென்ட் ஆகிறது, கை விரிசல்கள், விரல்கள் மடங்கி போகுது, இந்த மாதிரி விஷயங்கள், த்ரோட் இன்ஃபெக்ஷன், த்ரோட், கை, தோல் இதெல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கக்கூடியதுனால் அதையும் நீங்க கவனமாக இருங்க அப்படிங்கறது எடுத்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா தந்தை இவங்களுக்கு ரொம்ப நட்பு, ஒரு ஒரு சாஃப்ட் நேச்சரா வருவாங்க. தந்தையுடைய அன்பு இவங்களுக்கு அன்பு கிடைக்குதோ இல்லையோ அந்த சாஃப்டா தாய்மையுடன் அந்த தந்தை அன்பு கொடுப்பாங்க அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. இந்த ராசிக்காரர்கள் என்னன்னா 2 கோயில், கொக்கி சிவசுப்பிரமணியம் சொல்லிட்டு பெங்களூர்ல இருக்கு. அந்த கோயிலும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் இவங்க திருப்போரூர் உள்ள கந்தசாமி கோயிலும் சிறப்பாக இருக்கும். திருப்போரூர்ல கந்தசாமி கோயில் சுயம்பு முருகராக சொல்லுவாங்க. அவங்க ஒளி பொருந்தியவர்கள், நவீன காலத்துக்குரியவர் கிடையாது. அந்த காலத்துக்குள்ள செயல்பாடுகள் அங்க நிறைய இருக்கும். அதனால சனியினுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு இந்த திருப்போரூர் கந்தசாமி கோயில் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். இது உங்களுக்கு தலையில கிரீடத்தை சுமத்துவதாக இருக்கும். உங்களுக்கு நிறைய நற்பெயர்களை கொடுக்கக்கூடிய கோயிலாக இருக்கும். ஆனா இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த குடும்பத்துடைய நற்பெயரை நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால நீங்க குடும்பத்தினுடைய நற்பெயர் மட்டுமல்ல, குடும்பத்தினுடைய கொடையே நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதனால அவ்வளவு பெரிய ஒரு சீதோஷ நிலைகள், அதாவது குடும்ப பிரச்சனைங்கிறது இடிமின்னல்மோ, வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனை இடிமின்னலோட வருது அப்படிமோல அதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கொடையாக நீங்க இருப்பீங்க. அதனால அவ்வளவு அற்புதமான ஒரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த திருப்போரூர் உள்ள கந்தசாமி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவ்வளவு பாதுகாப்பான ஒரு நபராக மாறுவீங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் வட்டத்தில் பிரச்சனைகள் உருவாகும் சொல்லியிருந்தேன். அதுக்கு சுவாமிமலை கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எந்த விஷயத்த முயற்சி எடுத்து தோத்து போறது உண்டு. அதனால் சுவாமிமலை கோயில் தான் அங்க சிறப்பான ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய. தைரியம் ரொம்ப இழந்திருக்கீங்க. தைரியத்தை இழப்பதினால் நிறைய மனிதாபிமானத்தையும் இழப்பீங்க.
அதனால தைரியத்தை இழக்காமல் ஒரு பயங்கரமா போல்டா இருக்கணும்னா சுவாமிமலை முருகர் கோயிலுக்கு போகணும். இல்லாட்டா ஓம்ங்கிற மந்திரத்தை அடிக்கடி உச்சாரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓம் ஓம்ங்கிற மந்திரத்தை அடிக்கடி உச்சாரம் பண்ணுங்க. இல்லாட்டா ஜீவ சமாதி வழிபாடு பண்ணும்போது சிறப்பாக இருக்கும். அதனால இந்த உங்களுக்குள்ள கோயில் வந்து திருப்போரூர் கந்தசாமி கோயில் தான். ஆனா இந்த ஓம் மந்திரத்தோட நீங்க எடுத்து ஓம் சரவணபவா அப்படிங்கிற மாதிரி உச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடு சார்ந்த பிரச்சனைக்கு வந்து நீங்க கோயில்கள் வழிபட வேண்டிய கோயில் வந்து தோரணமலை கோயில், அகஸ்தியருடைய கோயிலை வழிபடணும். அகஸ்தியர் வழிபட்ட கோயில், தோரணமலையில் உள்ள முருகர் கோயில் அகஸ்தியர் வழிபட்ட கோயில். அந்த கோயில் வழிபாடு எடுக்கும் போது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுனால பழனி முருகர் கோயிலுக்கு போயிட்டு பஞ்சாமரம் உட்கொள்வது உங்களுக்கு சிறந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். பழனி கோயிலுக்கு போகும்போது அங்க போக்கசத்தருடைய வழிபாடுகள் எடுத்துட்டு அங்க நவபாசன நீர் குடிக்கிறது அதெல்லாமே உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும், நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவமானங்களும் நோய் நொடிகளினால் வரக்கூடிய பிரச்சனைகள், நண்பர்கள் விட்டிய விஷயத்துக்குள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது வந்து குமரகிரி மலை. அந்த அந்த முருகரை வந்து குமரகிரி மலை முருகர் வழிபாடு எடுக்கும் போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க மாற்றங்கள் கொடுக்கும், நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வயிற்று சார்ந்த நோய் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனா குமரகிரி மலை பகுதிக்கு போயிட்டு அங்க உள்ள முருகரை வழிபாடு பண்ணும்போது சிறந்த மாற்றங்களை கொடுக்கும். வேலையில் நல்மதிப்பு கொடுப்பதற்கு திருவண்ணாமலையில் உள்ள போலூர் கோயிலுக்கு போயிட்டு முருகரை வழிபாட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு மாற்றங்கள் நிறைய கொடுக்கும் அப்படிங்கிறது. அதான் வேலையில் மாற்றங்கள், நல்ல உயர் பதவிகள் அதெல்லாம் கொடுக்கும். தூக்கம் நன்றா வரணும், தூக்கத்துக்கு வந்து நல்ல முதன்மை தரணும்னா குறுக்குதர் கோயில் உள்ள விபூதி குங்குமத்தை வாங்கி வச்சு நெத்தியில கும்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டு பண்ணீங்கன்னா தூக்கம் நன்றாக வரும். இந்த முருகர் வழிபாடு பாத்தீங்கன்னா போர்கள், அதாவது போர் புரிஞ்சிருக்காரு முருகர். எல்லா தெய்வமும் போர் புரிஞ்சு அசுரவதம் பண்ணியிருப்பாங்க. ஆனா முருகருடைய அசுரவதம் பாத்தீங்கன்னா 3 நிலைகளில் ஏற்படுகிறது. ஒண்ணு நில வழியாகவும், ஒண்ணு ஆகாய தன்மையாகவும், ஒண்ணு வந்து கடல் மார்க்கமாகவும் நடந்திருக்கு. ஆகாய தன்மை, நிலம், கடல் இந்த 3 மார்க்கமாகவும் நடந்திருக்கு போர். ஆகாய தன்மையா கொடுக்கக்கூடியது வந்து திருப்போரூர் அப்படிங்கிறது கோயில் தான். திருப்போரூர் தான் ஆகாய தன்மைக்குள்ள இது. நில வழியாக நமக்கு கொடுக்கிற திருப்பரங்குன்றத்துடைய கோயில் தான் நமக்கு நிலத்துடைய தன்மையை கொடுத்து போரிட்டதாகவும் கிடைக்கிறது. அதே சமயம் நம்மளுக்கு வந்து கடல் மார்க்கமாக போரிட்டது வந்து திருச்செந்தூர் முருகர் கோயில்ல. இந்த 3 நிலையிலையும் போரிட்டதாக ஐதீகம் சொல்லுகிறது. இந்த 3 நிலைக்குள்ளதுல திருப்போரூர் வந்து நம்மளுக்கு வந்து ஆகாய மார்க்கமாக வருது. அந்த ஆகாய மார்க்கம் நம்மளுடைய விருச்சிக ராசிக்குள்ளதாக இருப்பதினால் இந்த வந்து பிரபஞ்ச சக்திக்குள்ளதை இவங்களால் உணர முடியும். ஆனா இவங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியாத தன்மையில இருக்கும். ஏன்னா அங்க சந்திரன் நீச்சமாக இருக்குது. இந்த திருப்போரூர் கோயிலுக்கு போயிட்டு இவங்க இறை வழிபாடு பண்ணி கந்தசாமி வழிபாடு பண்ணும்போது இந்த ஆகாய மார்க்கம் இவங்களுக்கு அழகா செயல்பட ஆரம்பிக்கும். இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, ரொம்ப அவமானப்பட தேவை இருக்காது அப்படிங்கிறது முக்கியமானது. ஏன்னா இவங்க போரிடும் குணமுடையவர்கள் அப்படிங்கிறதுனால இந்த குணமுடையவர்களுக்கு இந்த ஆகாய மார்க்கம் உள்ள தன்மை உள்ள கடவுளை வழிபாடு பண்ணும்போது திருப்போரூர் நல்லா தெரிச்சுக்கோங்க. திருச்செந்தூர் வந்து கடல் மார்க்கம், திருப்போரூர் ஆகாய மார்க்கம், திருப்பரங்குன்றம் வந்து நமக்கு நில மார்க்கம். இந்த 3 மார்க்கத்தின் வழியாக போர் இட்டிருக்காங்க. அந்த போர் இட்டதில் நம்ம திருப்பூர் விருச்சிக ராசி திருப்போரூர்ல இருக்காங்க. அதனால் இவங்களுக்கு வந்து திருப்பூர் கந்தசாமி கோயில் வழிபாடு போருக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருப்பதினால் அங்க போய் நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா உங்க மன வெற்றியும் உறுதியான மனப்பான்மையுடன் நீங்க செயல்படுவீங்க. அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் திருப்பூர் போயிட்டு அந்த வெற்றி பலனை அடைக்கிறது மிக சிறந்த நல்பலனை தரும் அப்படிங்கிறது ஐயம் இல்லை. இந்த மாதிரி இறை வழிபாடில் முருகர் வழிபாடு மிக சிறந்த வழிபாடாக எடுத்துட்டு வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் பண்ணுனா இந்தந்த முருகரை பிடித்தால் நன்றாக இருக்குங்கிறத நம்ம ஆய்வு செய்து எடுத்த விஷயம். இதில் நிறைய சக்சஸும் கொடுத்துருக்கு. இதை நீங்க பயன்படுத்தி நிறைய வெற்றிகள் பெறுங்க. நன்றி, வணக்கம்.